காலத்துல இலங்கை அரசியல்ல அசைக்க முடியாத ஒரு சக்தியா இருந்த ராஜபக்ஷ குடும்பத்துக்கு இப்போ சட்ட ரீதியான நெருக்கடிகள் முற்றி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மட்டும் இல்லாம முன்னாள் ஜனாதிபதியோட மனைவி ஷிரந்தி ராஜபக்ஷ அவர்களுக்கும் இப்போ லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மீதான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இப்படியான பின்னணியில மஹிந்த ராஜபக்ஷவோட மனைவி ஷிரந்தி ராஜபக்ஷ தொடர்பான அவருடைய சொத்துக்கள் தொடர்பான இப்போ ஒரு புதிய தகவலும் வெளியாகி இருக்கு. ஷிரந்தி ராஜபக்ஷவோட பெயர்ல இருக்கக்கூடிய வீடு தொடர்பான தகவல்களை அறிக்கைகளை முறையா வழங்கல, அப்படி இல்லைன்னா வீடு முடக்கப்படும் அப்படின்னு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இப்போ மறுபடியும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. இந்த தகவல் தொடர்பா முழுமையான விவரங்களை பார்க்கலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. கொழும்பு டொரிங்டன் வீதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான வீடு தான் இப்போ ராஜபக்ஷ குடும்பத்துக்கு மறுபடியும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. இந்த வீட்டை வாங்குறதுக்கான நிதி எங்கிருந்து வந்தது, சிறிலிய கணக்குக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது தான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ராஜபக்ஷ குடும்பத்துக்கிட்ட இப்போ முன் வச்சிருக்கக்கூடிய கேள்வி. இந்த சொத்து, அதாவது கொழும்பு டொரிங்டன் வீதியில வாங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான வீடு சட்டவிரோத பணத்தால வாங்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் இப்போ எழுப்பப்பட்டிருக்கு. இந்த காரணத்தினால இப்போ இந்த வீட்டோட விற்பனை, அது மட்டும் இல்லாம உரிமை மாற்றங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த வீடை வாங்குறதுக்கான நிதி எங்கிருந்து வரப்பட்டது அப்படிங்கிற தகவல்களை முழுமையா வழங்க தவறுனா இந்த வீடு நீதிமன்றம் மூலமா முழுமையா முடக்கப்படும் அப்படின்னு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இப்போ அறிவுறுத்தி இருக்காங்க. மஹிந்த ராஜபக்ஷவினுடைய மனைவி ஷிரந்தி ராஜபக்சவுக்கு சொந்தமான இந்த சிறிலிய கணக்கு தொடர்பா பல வழக்குகள், பல சர்ச்சைகள் கடந்த காலங்களிலேயே எழுப்பப்பட்டிருந்தது. இப்படியான பின்னணியில தான் இப்போ இவங்களுடைய பெயர்ல வாங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வீட்டுக்கும் சிறிலிய கணக்குக்கும் என்ன மாதிரியான தொடர்புகள் இருக்கு, இந்த வீடு சட்டவிரோத பணத்தால் தான் வாங்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் இந்த இடத்துல எழுப்பப்பட்டிருக்கு. இதுக்கான பதில் முறையா நிரூபிக்கப்படலை அப்படின்னா நிச்சயமா லஞ்ச ஊழல் ஆணைக்குழு திட்டமிட்ட மாதிரியே நீதிமன்றம் மூலமா மஹிந்த ராஜபக்ஷவினுடைய மனைவி ஷிரந்தி ராஜபக்ஷவுக்கு சொந்தமான இந்த வீட்டை முடக்கும் அப்படிங்கிறது திட்டமிடப்பட்டிருக்கு. இதன் காரணமா மஹிந்த ராஜபக்ஷ தரப்பு ஷிரந்தி ராஜபக்ஷ இவங்க இது தொடர்பா முறையான விவரங்களை வழங்கல அப்படின்னா நிச்சயமா லஞ்ச ஊழல் ஆணைக்குழு திட்டமிட்ட மாதிரியே இந்த வீடு முடக்கப்படும் அபாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. மனைவி ஷிரந்தி ராஜபக்ஷவுக்கு ஒரு பக்கம் சர்ச்சைகள் அப்படின்னா இன்னொரு பக்கம் மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரியே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மூலமா மஹிந்த ராஜபக்ஷவினுடைய சொத்து விபர அறிக்கைகள் கோரப்பட்டிருந்தது. இப்படி கோரப்பட்ட சந்தர்ப்பத்துல மஹிந்த ராஜபக்ஷ மூலமா வழங்கப்பட்ட இந்த அறிக்கைகள்ல பல குளறுபடிகள் இருக்கிறதா இப்போ கண்டறியப்பட்டிருக்கு. அதுலயும் மிக முக்கியமா 2015ஆம் ஆண்டுல தொடங்கப்பட்ட ஒரு விசாரணை தொடர்பா மஹிந்த ராஜபக்ஷ முறையான பிரமாண பத்திரத்தை சமர்ப்பிக்கல அப்படிங்கிற விஷயம் இப்போ தெரிய வந்திருக்கு. கடந்த மார்ச் 23ஆம் தேதி ஆணைக்குழு வழங்கின உத்தரவின்படி 2023ஆம் ஆண்டோட ஊழல் ஒழிப்பு சட்டத்துக்கு கீழே மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு 14 நாட்கள் காலக்கெடு வழங்கப்பட்டிருக்கு. நாட்டோட ஜனாதிபதியா இருந்த ஒருத்தரே இப்படி முறையற்ற அறிக்கைகளை சமர்ப்பிச்சிருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ ராஜபக்ஷ எதிர்ப்பாளர்களுக்கு மத்தியில எழுப்பப்பட்டு இருக்கு. 2023ஆம் ஆண்டோட புதிய ஊழல் ஒழிப்பு சட்டத்துக்கு கீழே இந்த சொத்து விபரங்கள் தொடர்பா முறையற்ற தகவல்களை வழங்குறது, அப்படி இல்லைன்னா தகவல்களை மறைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றமா பார்க்கப்படுது. ஒருவேளை 14 நாட்கள் காலக்கெடுவுக்குள்ள மஹிந்த ராஜபக்ஷ தன்னோட மேலதிக தகவல்களை வழங்க மறுத்தாரா இருந்தா அவர் வேணும்னே தன்னுடைய தகவல்களை மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிற அளவுக்கு இப்போ லஞ்ச ஊழல் ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்திருக்கு. ஒரு காலத்துல அரசியல் ரீதியா பலம் வாய்ந்த ஒரு குடும்பமா இருந்தாலும் கூட இப்போ இந்த அரசாங்கத்துக்கு கீழே மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்துக்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அவங்களோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக் அவர்களோட அரசாங்கம் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா ராஜபக்ஷ குடும்பத்துக்கு
இவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இது ஒரு அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு மொட்டுக்கட்சி உறுப்பினர்கள் உட்பட ராஜபக்ஷ ஆதரவாளர்கள் பல இடங்கள்ல பல கருத்துக்களை வெளியிட்டு இருந்தாலும் கூட மக்கள் மத்தியில கடந்த கால அரசியல்வாதிகள் தொடர்பா இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் மேற்கொண்டுட்டு இருக்கக்கூடிய இந்த சட்ட நடவடிக்கைகள் தொடர்பா ஒரு பெரிய நம்பிக்கை உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சட்ட நடவடிக்கைகள் அரசாங்கத்தோட அரசியல் பழிவாங்கலா அப்படிங்கிற விவாதங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட முறையான ஆதாரங்கள் இல்லாம லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஒரு முன்னாள் ஜனாதிபதியை இந்த அளவுக்கு எச்சரிக்கை விடுக்காது அப்படின்னு பல அரசியல் ஆய்வாளர்கள் இப்போ கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இலங்கையோட பொருளாதார சரிவுக்கு ராஜபக்ஷ குடும்பத்தோட ஊழல்களும் காரணம் தான் அப்படின்னு மக்கள் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. இப்படியான பின்னணியில அரசாங்கத்தோட இந்த நடவடிக்கைகள், இந்த சட்ட ரீதியான முன்னேற்றங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில ஒரு பெரிய நம்பிக்கைய ஏற்படுத்தி இருக்கு. ஆக மொத்தத்துல 14 நாட்கள் காலக்கெடு முடிவடைகிறதுக்குள்ள மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய முழுமையான சொத்து விபர அறிக்கைகளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு வழங்கியே ஆகணும். அப்படி இல்லைன்னா அவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும். மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிராக இப்படியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இன்னொரு பக்கம் ஷிரந்தி ராஜபக்ஷவினுடைய பெயர்ல இருக்கக்கூடிய டொரிங்டன் வீடு நீதிமன்றம் மூலமா முடக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் இருக்கு. கடந்த கால ஆட்சிகள்ல நடந்த முறைகேடுகள், ஊழல்கள் தொடர்பா இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடிய இந்த சட்ட நடவடிக்கைகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவிட மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.